நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகரத்தின் சக்கரவர்த்தி ஜராசந்தன் தனது புதல்வியை மதுராவின் இளவரசனான கம்சனுக்கு விவாகம் செய்து வைத்தார். இப்போது மகரத்திற்கும் நமக்கும் இடையில் உள்ளது பாஞ்சாலம் எனும் பெரும் ராஜ்யமாகும். அதற்கு அருகிலுள்ள ராஜ்யங்கள் விராட்டம், காசி மற்றும் கோசலம். ஜராசந்தனை தடுக்க அவர்களது சேனை போதாது. தெற்கில் நமது மித்திரர்கள் இருக்கிறார்களே. தெற்கின் மிக சக்தி வாய்ந்த ராஜ்யம் விதர்பமாகும். ஆனால் விதர்பம் மகத ராஜ்யத்தோடு நட்பு பாராட்டுகிறது. பாண்டு, இதில் நீ வெற்றியை ஈட்ட வேண்டுமெனில் பல அரசரின் துணை உனக்கு தேவை. நீ இதற்கு முயலவில்லை என்றால் ஜராசந்தன் உன்னை பலகீனமாக கருதுவான். இனிவரும் காலத்தில் போர் தொடுத்து வருவான். வணங்கி பணிகிறேன் பிதாமகரே. ஆயுஷ்மான் பவ. பணிகிறேன் குலகுருவே. சிரஞ்சீவி பவ. பணிகிறேன் ராஜமாதா. அனைவரும் ஆழ்ந்த விவாதத்தில் ஆழ்ந்துள்ளீர்களோ? பட்டத்து அரசருக்கு அறிவுரை வழங்குவதற்கு அனைவரும் கூடியுள்ளீர்களே. பணிகிறேன் அண்ணா. ஒரு இக்கட்டான சூழல் உருவாகியுள்ளது. தமது உதவி அவசியம் தேவை அண்ணா. அதாவது மகாராஜாவிற்கு எனது சேவை தேவை இல்லையா? அதற்கு பிதாமகர் மூலமாக செய்தி அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன? உத்தரவிட்டிருந்தால் ஓடி வந்திருப்பேனே. மகாராஜா, நான் தம்மிடம் வேண்ட வேண்டியவன் அண்ணா, உத்தரவிட வேண்டியவன் அல்ல. ஆகாயத்தில் மேகம் வேகம் எடுத்தாலும் நிதானமானாலும் வனவிலங்குகளால் என்ன செய்ய இயலும்? அதுபோல் ஒரு அரசரின் வேண்டுதலும் ஆணையாகத்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். கூறுங்கள் அரசே. மகாராஜா, நிறைவேற்றியிருப்பது எனது மரண தண்டனையா, காராகிரகமா? உளராதே. நீ கூறுவதன் அர்த்தம் என்ன? நீ ஏன் தண்டிக்கப்பட வேண்டும்? மூத்தவனாக பிறந்து குற்றம் புரிந்தேன் அல்லவா? நான் அரசருக்கு அண்ணனாக விளங்குவதும் குற்றத்திற்கு இணை அல்லவா? நான் கூறுவதை கேளுங்கள் அண்ணா. தங்கள் மனதில் இருக்கும் கோபத்தையும் குரோதத்தையும் அழித்து விடுங்கள். நானும் விதுரனும் ஆலோசித்தோம். அதை பிதாமகரிடமும் ராஜமாதாவிடமும் கூறினோம். பிரதான மந்திரி பதவியில் தம்மை அமர வைக்க திட்டமிட்டுள்ளோம். அது மகா மந்திரி பதவியை விட மேலானதாகும் அண்ணா. அவையில் இதுவரை அவ்வாறு ஒரு பதவி இல்லையே. எனக்காக அப்பதவி உருவாக்கப்பட்டதா? தாம் அவ்வாறு உருவாக்கியிருந்தாலும் என்ன பலன்? விழி இழந்தவன் எவ்வாறு வழிகாட்டுவான்? வழியறியா இக்குருடன் எவ்வாறு வழி நடத்துவான்? என்ன மகாமந்திரி? அண்ணா, தாங்கள் நான்... நிறுத்து பாண்டு, நிறுத்திக்கொள். நான் பாலகனாக இருந்தபோது சந்திரனை காண வேண்டும் என்று அழுதேனாம். அப்போது மாதா அம்பிகை என் கரத்தில் ஒரு லட்டுவை தந்து அன்பாக என்னிடத்தில், இது அந்த சந்திரனை காட்டிலும் அழகு பொருந்தியது. சந்திரனை அனைவரும் காணத்தான் முடியும், உன்னால் இதை உண்ணவும் முடியும் என்பார்கள். இன்று நான் பாலகன் இல்லை என்று உணருங்கள். சிறுவயது பாலகனாய் எண்ணி என்னை ஏமாற்றுவதற்கு முயற்சிக்காதீர்கள். நான் செல்கிறேன். என் மனதில் ஒரு சந்தேகம் தோன்றியுள்ளது. வேந்தனின் பட்டாபிஷேகம் வேள்விக்கு இணையென்று சாஸ்திரம் கூறுகிறது. தர்ம நெறிப்படி விவாகமாகாத ஒருவருக்கு ராஜாபிஷேகம் நடத்தப்படக்கூடாது. பிதாமகரே, எனது விஷயத்தில் தாம் இழைத்தது எனக்கு அநியாயம் என்று தோன்றுகிறது. உண்மைதான் அண்ணா. ஆனால் கிரந்தம் கூறுவது என்ன? உன் பிதற்றலை நிறுத்து. சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு தர்மமானது மாறுபடும் என்று வாக்குரைத்தவன் தானே நீ. இந்த நிலைக்கேற்றவாறு ஒரு சாக்கை கூறி வாக்கை மாற்றுவாய். ஆனால் நான்
வம்சத்தை தர்மத்தின் அம்சம் என்பவன். சாஸ்திரம் முக்கியமல்ல. அதிகாரம் எனும் ஸ்தானம் வம்சத்தில் மூத்தவன் எவனோ அவன் ஒருவனுக்குத்தான் வழங்கப்பட வேண்டும். ஆனால் இன்று நமது வம்சத்தில் என்ன நிகழ்ந்தது என்று ஆலோசித்துப் பாருங்கள். முன்னவனை பின்னவன் பின்னுக்கு தள்ளினான். என் விளக்கம் புரிந்ததா மகாமந்திரி? நடந்த சம்பவங்கள் என்னையும் குழப்புகின்றன. எவர் இழைத்ததும் தவறில்லை என்று தோன்றுகிறது. வேண்டுமெனில் தாம் என்னை சோதிக்கலாம். அந்த காலம் உன்னை சோதிக்கும் பாண்டு. அத்தகுதி எனக்கில்லை. நான் அதனிடம் தோற்ற ஒரு மானுடன். ராஜ்ய நலனுக்காக நடத்தப்படும் பெரு வேள்விக்கு முன்பாக விவாகம் செய்து கொள். அஸ்தினாபுரத்தை அஸ்திரம் கொண்டு காக்கும் ஒரு வீரனையும் அவள் மூலம் பெற்றுக்கொள். காந்தாரியும் புதல்வர்களை பெறுவாள் என்று நினைவில் கொள். அரசனுடைய சிறப்பிற்கு அவனது நல் மனைவியும் ஒரு காரணம் அல்லவா மகாமந்திரி? உத்தரவு வேண்டுகிறேன். திருதராஷ்டிரன் தர்மம் என்னும் வார்த்தையை கூறி அனைவரையும் வாயடைக்க வைத்தான். தனக்கு நேர்ந்த அநியாயத்தை அவனால் சகித்துக் கொள்ள இயலவில்லை. நேர்ந்தது அநியாயம் அல்ல ராஜமாதா. ஆனால் திருதராஷ்டிரனுடைய பார்வையில் தனக்கு நேர்ந்ததை அநியாயமாக கருதுகிறான். காந்தாரியின் சகோதரனை கண்டாயா? அவனுடைய விழிகளை காணும் போது அதில் வஞ்சம் தெரிகிறது பீஷ்மா. அவன் வஞ்சக வார்த்தை மூலம் திருதராஷ்டிரன் இதயத்தில் நஞ்சை விதைத்திருக்கலாம் அல்லவா? இரு படகில் கால் பதித்து ஒருவரால் நதியை கடக்க இயலாது. திருதராஷ்டிரனுக்கும் பாண்டுவிற்கும் இடையில் பகை மூண்டால் சந்திர வம்சம் சின்னாபின்னமாகும். அச்சம்பவம் நடக்கக்கூடாது. சந்தனு மகாராஜாவின் கனவினை நனவாக்க என்னென்ன வேதனையை அனுபவித்தோம். பீஷ்மா, நீ திருதராஷ்டிரனை சமாதானப்படுத்த வேண்டும். எனில் விரைவாக பாண்டுவிற்கு விவாகம் நடக்க வேண்டும். அஸ்தினாபுர அரியணை கேற்ற ஒரு இளவரசனை நல்கும் கன்னிகை எங்கு கிடைப்பாள்? அவளுக்கு பிறப்பவன் ராஜ்ய சுமையை தோள் மீது தாங்க வேண்டும். அவனது அவதரிப்பால் பாண்டுவின் சக்தி கூட வேண்டும். அவ்வாறொரு கன்னிகை எங்கிருப்பாள்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
ராஜகுமாரி, ஏன் எமது அம்பை உடைத்தீர்கள்? யாம் ஏதேனும் தவறு இழைத்தோமா? தவறல்ல, பெரும் குற்றம். அம்மான் குட்டியை ஈன்றுள்ளது. அறிந்துமா இதை செய்தீர்கள்? ஒரு சிசுவை தாயிடமிருந்து பிரிப்பது குற்றங்களில் மாபெரும் குற்றம். தன்னுடைய தாயை அந்த குட்டி பிரிந்தால் தயை இல்லாமல் வாடும். அதன் வாழ்வில் நாலாபுறமும் இருள் சூழும். அரசர் தமக்கு செய்தி அனுப்பியுள்ளார். விரைந்து அரண்மனைக்கு தாம் வரவேண்டும் என்று ஆணையிட்டார். காரணம்? தம்முடைய சுயம்வர தினம் நிச்சயமாகிவிட்டது. சுயம்வரமா? பணிகிறேன் தந்தையே. வந்துவிட்டாயா மகளே? வா. தந்தையே, தாம் எனக்கு சுயம்வரம் நடத்த உள்ளீர்களா? ஆம் மகளே, பெருமை கொண்டு இச்செய்தியை அறிவித்தேன். பொறுத்திருந்து பார். உனது இந்த சுயம்வரத்தை ஓர் உற்சவத்தைப் போல் நடத்தி காட்டுவேன். ஆனால் தந்தையே... சற்று பொறு. உதிரும் வாக்கின் துவக்கத்தில் ஆனால் எனும் சப்தம் வந்தால் கூறும் வாக்கில் சந்தேகம் உள்ளதென்று அர்த்தம். ஒரு சுப நிகழ்வின் துவக்கத்தில் சந்தேக உணர்வு சங்கமிக்க கூடாது. உண்மைதான் தந்தையே. இருப்பினும் சுபகாரியத்தில் பயம் சூழுமே. ஆனால் துவங்கும் காரியம் துலங்காமல் போகும் அல்லவா? இதை கூறியதும் தாம்தான் தந்தையே. உன் மனதில் பயம் உள்ளதா? சுயம்வரத்தை எண்ணியா? காரணம் என்ன மகளே? துர்வாசருக்கு நீக்கமர சேவை செய்து அன்று நீ தீர்க்கமான ஆசியை பெற்றவள். பிறகு இதயத்தில் அச்சம் எதற்கு? நான் அச்சத்திற்கு காரணம் உள்ளது தந்தையே. அந்த அச்சம் எனது இதயத்தை அனுதினமும் வாட்டுகிறது. காரணத்தை கூறு குந்தி. குற்றச் செயல் ஒன்றே இதயத்தை குத்தும். நீ நிந்தனை என்பதை சிந்திக்காதவள், குற்றத்திற்கு அர்த்தம் அறியாதவள், தந்தையை தலைகுனிய வைக்கும் தவறான காரியத்தை நீ செய்பவள் அல்ல. அவ்வாறு இருக்க பேதை மனம் பேதலிக்க காரணம்? உண்மையில் தந்தையே, நான் தம்மை நான் இவ்விடம் விட்டு சென்றால் தங்களை யார் கவனித்துக் கொள்வார்? என் சகோதரனும் பாலகனாவான். என் அன்பு மகளே, நீ என் மீது அக்கறை காட்டியது போதும். இனிமேல் கணவனே தெய்வம் என்று வாழ வேண்டும். அமைதியான வாழ்வால் ஆனந்த கனவு காண்பாய். மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளேன். நான் நடத்தவிருக்கும் இந்த சுயம்வரத்தில் மாவீரன் ஒருவனுக்கே என் மகள் மாலை சூடுவாள். அதன் காரணத்தினால் சாம்ராஜ்யங்களை ஆளும் சக்கரவர்த்திகளை சுயம்வரத்திற்கு அழைப்பு விடுத்தேன். மகாராஜா குந்திபோஜரிடமிருந்து அழைப்பு வந்துள்ளது.
தமது புதல்வி குந்தி தேவிக்கு சுயம்வரம் நடத்தவிருக்கிறார். எனது எண்ணத்தை கூறுகிறேன் மாதா. நாம் இவரது அழைப்பை ஏற்பது நல்லது. ஆனால் அவர் குந்தியின் தந்தை அல்லவே. அவள் யாதவ வம்சத்தைச் சேர்ந்த சூரனின் மகள். குந்தி போஜன் குந்தியை தத்தெடுத்தவர் ஆவார். ராஜ கன்னிகை அல்லாதவள் அஸ்தினாபுரத்தின் அரசியாக எவ்வாறு மாறுவாள்? ராஜமாதா, ஒரு நிலத்தின் மாவிதையை எடுத்து மறுநிலத்தில் பயிரிட்டோமேயானால் இரு நிலத்தின் சுவை அப்பழத்தினில் ஒருங்கிணைந்து குடிகொண்டு விடும். யாதவ வம்சம் மற்றும் குந்தி வம்சம் இரு வம்சத்தின் குணங்கள் பெற்றவளிவள். ராஜமாதா, இவ்விவாகம் நடந்தால் குந்தி போஜன் ராஜ்யம், யாதவ ராஜ்யம் இரண்டோடும் அமோக உறவு உண்டாகும். மகாமந்திரி விதுரனே, நான் இப்போது ராஜ்ய உறவு பற்றி எண்ணம் கொள்ளவில்லை. மாறாக அஸ்தினாபுரத்து சிம்மாசனத்தை அலங்கரிக்கும் தகுதி அவளுக்கு உள்ளதா என யோசித்தேன். அஸ்தினாபுரத்து ராஜமாதா குந்தி எனும் கன்னிகை துர்வாசருக்கு 6 திங்கள் சேவை செய்தாள். அவள் சேவை கண்டு துர்வாசரும் அளப்பரிய ஆனந்தம் கொண்டார். பொறுமையின் சிகரமாவாள் தேவி குந்தி. எத்தருணத்திலும் தர்மத்திற்கு தங்க மாட்டாள் பிந்தி. அவளை பாண்டுவிற்கேற்றவள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குமாரி, அரசரிடம் என்ன கூற வேண்டும் என்று தோன்றியது? வேறென்ன? அப்பழுக்கற்றவள் என்று எந்த புதல்வியை அவர் எண்ணுகிறாரோ அவள் ஒரு குற்றம் புரிந்தவள் எனக் கூறச் சென்றேன். மனதில் உள்ள ரகசியத்தை தாம் அனைவரிடத்திலும் அகிலத்திற்கும் வெளிப்படுத்தினால் அது தம்மை தலைகுனிய வைக்கும். உலகம் அவதூறு பேசும். அரசர் தம் மீது அதீத நம்பிக்கை கொண்டுள்ளார். அந்த நம்பிக்கையை தகர்க்க தாம் திட்டமிடுகிறீர்கள். நிகழ்ந்தது பற்றி எண்ணி இனி என்ன நிகழப் போகிறது? நிகழ்ந்தது நிகழவில்லை என்று எண்ணுங்கள். நிகழ வேண்டியது பற்றி சிந்தியுங்கள். நிகழ்ந்ததை மறக்கச் சொல்கிறாய். எவ்வாறு மறப்பேன் பிரியம்பதா? இன்றும் அதை எண்ணினால் இருள் என் ஹிருதயத்தை அடியோடு பீடிக்கின்றது. உனது சேவை கண்டு நான் மிகவும் ஆனந்தமடைந்தேன் குந்தி. சேவையிலிருந்து உனக்கு முக்தி அளிப்பதற்கு முன் இந்த துர்வாச முனிவர் உனக்கு ஒரு மந்திர உபதேசம் செய்கிறேன். நீ எந்த தேவனை மனதில் இருத்தி அம்மந்திரத்தை உச்சரிக்கிறாயோ அத்தேவனின் அம்சத்தில் குழந்தை ஒன்று பிறக்கும். நன்றி பிரபு.
உனது அழைப்பை ஏற்று இங்கு வந்தேன் குந்தி. தாம் உண்மையில் பகவான் சூரிய தேவனா? ஆம் தேவி, வணங்குகிறேன். துர்வாசரின் ஆணையாகும் இந்த மந்திரம். நீ எந்த தேவனை எண்ணி இம்மந்திரத்தை உச்சரித்தாலும் அந்த தேவன் உன் எதிரில் தோன்றத்தான் வேண்டும். ஆனால் எனக்கொன்றும் நேரவில்லையே. தாக்கத்தை கட்டுப்படுத்தி உள்ளேன் குந்தி தேவி. உனக்கு குழந்தை பிறக்கவிருக்கிறது. எனது குணங்களைக் கொண்டு அக்குழந்தையும் இந்த அகிலத்தில் ஒளிகுண்டு பிரகாசிக்கும். குழந்தையா?